ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டுக்கு எப்படி எலெக்ஷன் நடந்து முடிஞ்சிருக்கோ அதே போல் வெஸ்ட் பெங்காலுக்கும் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் எலெக்ஷன் நடந்து முடிஞ்சிருக்கு. 152 தொகுதிகளுக்கு முதற்கட்டமாக வாக்குப்பதிவு நடந்திருக்கு. 92 விழுக்காடு. இங்கேயாச்சும் விஜய்னாங்க, எஸ்ஐஆர்னாங்க, அங்கே எஸ்ஐஆர் நடந்திருக்கு. ஆனால் அந்த விஜய் ஃபேக்டர் அப்படிலாம் அங்கே ஒன்றும் கிடையாது. அப்படி இருந்துமே பயங்கரமான வாக்கு சதவீதம் 92 விழுக்காடு வாக்கானது பதிவாயிருக்கு. ஸோ 4வது முறையாக மம்தா அவர்கள் முதல்வர் ஆவாங்களா, அல்லது இந்த 92 விழுக்காடு அப்படின்றது ஆட்சி மாற்றத்துக்கான ஒரு அறிகுறியாக பார்க்கலாமா? இப்போ 80% மேலே வாக்கு பதிவாகிறது தமிழ்நாட்டுக்கு பெரிய நியூஸ். போன தடவையே வெஸ்ட் பெங்காலில் 82% வாக்கு பதிவாக இருந்தது. 82.5 என்னமோ பதிவாக இருந்தது. ஸோ வெஸ்ட் பெங்காலில் ஹிஸ்டாரிக்கலாக இந்த அதிக வாக்குப்பதிவு நடக்கிறதுன்றது சாதாரண விஷயம்தான். அது போக எக்ஸ்ட்ரா ஒரு 10% வந்திருக்கு. இப்போ 92 மாறி இருக்கு. அது காரணம் எஸ்ஐஆர் தான். மோஸ்ட்லி நான் எஸ்ஐஆர் தான் பார்க்குறேன். ஏன்னா இப்போ 90 லட்சம் வாக்காளர்கள் பட்டியலேருந்து நீக்கப்பட்டிருக்காங்க. அது ஒரு பெரிய எண்ணிக்கை. ஸோ அதனால எஸ்ஐஆரோட இன்ஃப்ளூயன்ஸும் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஹிஸ்டாரிக்கலாக பார்த்தோம்னா ஏன் வெஸ்ட் பெங்காலில் அதிகமாக வாக்குப்பதிவாகுதுன்னு பார்த்தோம்னா அது அங்கே எப்பவுமே ஒரு போலரைஸ்டான சுச்சுவேஷன் தான் இருக்கும். இந்த எலெக்ஷன் கூட பார்த்தீங்கன்னா நிறைய வன்முறை சம்பவங்கள் நடக்குது. பிஜேபி எம்எல்ஏ ஒருத்தர் அட்டாக் பண்ணுறாங்க, ஒரு வேட்பாளர் அட்டாக் பண்ணுறாங்க. அதுபோக வேற இந்த நாட்டு வெடிகுண்டை எரியிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய வயலன்ஸ் நடந்திருக்கு. போன எலெக்ஷனில் இதை விட ரொம்ப மோசமாக இருந்தது. 50க்கும் மேற்பட்டவர்கள் இறந்தாங்க. இந்த எலெக்ஷனில் அந்த அளவுக்கு நல்ல காலம் அந்த மாதிரி மோசமான சம்பவங்கள் நடக்கல. பட் இருந்தாலும் சின்ன சின்ன சம்பவங்கள் இந்த மாதிரி நடந்திருக்கு. ஹிஸ்டாரிக்கலாக வயலன்ஸும் இன்னும் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த தடவை கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அது போக இப்போ 2 ஃபேஸ் எலெக்ஷன் தான். 5-6 ஃபேஸ்ன்னு போகாமல் 2 ஃபேஸில் கம்மியானதும் நல்லது. ஏன்னா ரொம்ப இழுத்துக்கிட்டே போனால் மக்களுக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அந்த இன்ட்ரெஸ்ட்டும் போயிடும். ஸோ அதனால இவ்வளோ வயலன்ஸ்லாம் நடக்குதுனாலே அங்கே ஒரு போலரைசேஷன் இருக்குன்னு அர்த்தம் இல்லை. களத்தில் கிரவுண்டில் இறங்கி போர்க்களம் மாதிரி சண்டை போடுறாங்கன்னா சொசைட்டி அங்கே போலரைஸ்டாக இருக்குன்னு அர்த்தம். சொசைட்டி போலரைஸ்டாக இருந்தாலே ஓட்டிங் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிடும். இவனை வீழ்த்தணும்னு ஒரு குரூப்பை வீழ்த்தணும், இன்னொரு குரூப் வெளியே வரும். இந்த குரூப்பை வீழ்த்தணும்னு அந்த குரூப் வெளியே வரும். எல்லாம் நல்லா ஓட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அதனால ஓட்டிங் பர்சன்டேஜ் அங்கே அதிகமாக இருக்கு. இந்த எலெக்ஷனில் மாற்றம் வருமானு எனக்கு தெரில. இப்போ தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பேட்டர்ன் இருக்குது. ஒரு தடவை அதிமுக, இன்னொரு தடவை திமுக, அப்புறம் ஜெயலலிதா மேலே அந்த பேட்டர்னை உடைச்சிட்டாங்க. பட் ட்ரெடிஷ்னலாக பார்த்தோம்னா கண்டினியூஸாக ஒரே கட்சி ரொம்ப நாள் ஆட்சி பண்ணுறது தமிழ்நாட்டில் கிடையாது. ஸ்டாலின் உடைக்க போறாருன்றாங்க. மேபி உடைக்கலாம். ஓகே. அப்படியே உடைச்சாலும் வெஸ்ட் பெங்கால் பேட்டர்னில் இருக்க போகிறது இல்லை. வெஸ்ட் பெங்காலில் 34 இயர்ஸ் ஆட்சி பண்ணாங்க. 24 வருஷம் ஜோதி பாசு ஆட்சி பண்ணார், சிஎம்மாக இருந்தார். ஆமாம். புத்த பட்டாச்சாரி ஒரு 10 இயர்ஸ் அவரு சிஎம்மா இருந்தார். 2000 வராரு. அதுக்கப்புறமும் நம்ம 2001 நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷம் இருக்காரு. ஜோதி பாசு 2000 2001 அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி அவர் ரிட்டையர் ஆகிறாரு. உடம்பு சரி 2000 நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இவரு அது ஃபர்ஸ்ட் வெற்றி. அதுக்கப்புறம் இன்னொரு தடவை சிஎம் ஆகிறார் 2001ல. 6ல அதுக்கப்புறம் 6ல ஆகுறாரு. அதுக்கப்புறம் 11ல ஆன. அதுக்கப்புறம் கதையை முடிச்சிடுறாரு. மம்தா பானர்ஜி 11ல ஆகிறாங்க. அதன் பிறகு தொடர்ச்சியா அதுக்கப்புறம் சிபிஐஎம்மோட வீழ்ச்சி தான். அதுக்கப்புறம் 2011ல இருந்து. ஸோ இப்போ நீங்கள் நோட் பண்ணீங்கன்னா 34 இயர்ஸ் ஒரே கட்சி ஆட்சி பண்ணுது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 15 இயர்ஸ் மம்தா பானர்ஜி ஆட்சி பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு பகுதிக்கும் வித்தியாசமான குணம் இருக்கும். இந்தியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா காங்கிரஸ் பார்ட்டி ஒரு காலத்தில் கம்ப்ளீட்டாக ஃபுல் கண்ட்ரோல் ஆட்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு பீரியட் பார்த்தீங்கன்னா கூட்டணி ஆட்சி பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இப்போ கம்ப்ளீட்டாக காணாமல் போயிட்டாங்க. பிஜேபி ஒரு 2014 பிஜேபி இப்போ ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ ஒவ்வொரு எலெக்ஷனும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. அந்த வகையில் வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய ட்ரெடிஷனை வச்சு பார்க்கும்போது நீண்ட நாட்கள் ஒரே கட்சி ஆட்சி பண்ணக்கூடிய ஒரு பழக்கமும் அங்கே இருக்கு. ஆன்டி இன்கம்பன்சி அதெல்லாம் ஒர்க் ஆகிறதில்ல. ஒவ்வொரு சொசைட்டியும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்போ ஒரு 2 கட்சி பவர்ஃபுல்லாக இருக்குன்னா அந்த 2 கட்சிகளை உருவாக்கக்கூடிய ஸ்ட்ரென்த் ஒரு சொசைட்டிக்கு முதல்ல இருக்கணும். இப்போ ரஷ்யாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹிஸ்டாரிக்கலாக அங்கே எப்போ பார்த்தாலும் அவங்க சர்வாதிகாரிகள் தான் ஆட்சி பண்ணியிருக்காங்க. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகை மற்ற நாடுகள்லாம் ஜனநாயகம் இருக்கும்போதும் ரஷ்யாவில் சர்வாதிகாரிகளுக்கான அந்த ஸ்பேஸ் தான் இருக்கு. கம்யூனிசம் வீழ்ந்ததுக்கு அப்புறமும் அப்படியே கொஞ்சம் லைட்டா டெமோக்ரஸியை நோக்கி வருது. அதுக்கப்புறம் திரும்ப ஒரு விதமான சர்வாதிகாரத்தை நோக்கி போகுது. அப்ப சர்வாதிகாரத்துக்கு தேவையான ஒரு சூழல் அங்க இருக்குன்னு தானே அர்த்தம். ஸோ ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு கேரக்டர் இருக்கு.
ஒரு நல்ல ஸ்ட்ராங் டிக்டேட்டருக்கான ஸ்பேஸ் அங்கே இருக்கு ரஷ்யாவில். அதே மாதிரி தொடர்ச்சியாக நிறைய ஆண்டுகள் ஒரு கட்சி ஆட்சி பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் இருக்கு. சிங்கிள் பார்ட்டி டாமினேஷன் வெஸ்ட் பெங்கால்லையும். ஸோ டிஎம்சியோட டைம் முடிஞ்சுதான் நமக்கு தெரில. இந்த நான் எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா, நம்ம ஒரு மாதிரி 5 வருஷம் ஆட்சி பண்ண ஆன்டி இன்கம்பன்சி, அதுக்கப்புறம் ஆன்டி இன்கம்பன்சியோட லெவல் எவ்வளவு இருக்கு, 5% ஆன்டி இன்கம்பன்சி ஓட்ஸ் இருக்குமா, அந்த மாதிரிலாம் நம்ம இங்க பார்க்க முடியாதுன்றதுக்காக நான் இங்க சொல்றேன். மேபி டைம் இன்னும் கொஞ்சம் கூட இருக்கலாம் டிஎம்சிக்கு, மேபி இல்லாமலும் இருக்கலாம். ஸோ இப்போ ஹிஸ்டாரிக்கலாக பார்த்தோம்னா ஒரு பாயிண்ட்ல இவங்க சிபிஐஎம் நல்லா பவர்ஃபுல்லாக ஏறி வராங்க. 70s நல்லா க்ரோ ஆக ஆரம்பிக்கிறாங்க. எஸ்பெஷலி பார்த்தோம்னா கிரவுண்ட்ல நிறைய மாற்றங்கள் ஏற்படுது. அங்க நம்ம நக்சல்வாதி இயக்கங்களே வந்து அங்கிருந்து. ஆமா ஆமா. அப்புறம் அந்த முக்கியமா போர் ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் பங்களாதேஷ் தனியா பிரிஞ்சு போயிருது. பங்களாதேஷ் பிரியும் போது நிறைய அகதிகள் வெஸ்ட் பெங்காலுக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. கம்யூனிஸ்டுகள் பெரிய லெவல்ல உதவுறாங்க. அவங்களுக்கு முக்கியமான ஒரு அஜெண்டாவை வைக்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம லேண்டு கொடுக்கணும், அவங்கள ப்ராப்பரா நம்ம ரீஹபிலிட்டேட் பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் பேசுறாங்க. அதுக்கப்புறம் அந்த மக்களுக்கு நிறைய விஷயங்கள் பண்றாங்க. அவங்க கம்யூனிஸ்டுகளோட லாயல் சப்போர்ட் பேஸாக மாறிடுறாங்க. நிறைய அகதிகளை உள்ளே கொண்டு வராங்க, பங்களாதேஷ் அகதிகளை உள்ளே கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் 80s வரைக்கும் பார்த்தோம்னா ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இனிஷியலாக காங்கிரஸ் பார்ட்டி பவரில் இருக்கும்போது நிறைய பேரை கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் லெஃப்ட் பவருக்கு வராங்க, 77 பவருக்கு வராங்கன்னு நினைக்கிறேன். குறிப்பாக 75 எமர்ஜென்சி. அதுவும் பெருசாக பேக் ஃபயர் ஆகுது காங்கிரஸுக்கு. ஒன்று அந்த போர் 71, ரெண்டாவது 75 எமர்ஜென்சி. அது வெஸ்ட் பெங்கால்லையும் பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்துது. ஏன்னா அப்போ காங்கிரஸோட சிஎம் அங்கே வந்து அவர் பேர் ஏதோ ஒரு ரே, அவர் வந்து இந்திரா காந்தியோட ரொம்ப க்ளோஸ். எமர்ஜென்சியை கொண்டு வந்ததுல அவருக்கும் ஒரு முக்கியமான ரோல். அவர் தான் ஐடியா கொடுத்தாரு. ஆமா, அவரு ஒரு ஐடியா மணி அவரு. அதனால அவரும் மாட்டிக்கிட்டாரு அப்ப. ஸோ அதனால வெஸ்ட் பெங்கால்ல மக்கள் காங்கிரஸுக்கு எதிராக திரும்பிட்டாங்க. கம்யூனிஸ்டுகள் பவருக்கு வராங்க. 77 வராங்கன்னு நினைக்கிறேன். இவரு ஜோதி பாசு சிஎம் ஆகிறார். சிஎம் ஆனதுக்கு அப்புறம் இமிகிரன்ஸ் உள்ள வரதை கொஞ்சம் என்கரேஜ் பண்றதை கம்மி பண்ணிட்டாங்க கம்யூனிஸ்டுகள். அதுக்கப்புறம் ஒரு 20 இயர்ஸ் இவர் ஆட்சி பண்றாரு. அப்புறம் புத்தேவ் பட்டாச்சாரி வராரு. புத்தேவ் பட்டாச்சாரி வரும்போது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டைம். அப்போ குளோபலைசேஷன் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. 90s இருந்தே குளோபலைசேஷன் வளர ஆரம்பிச்சிருச்சு. அந்த காலகட்டம்லாம் பார்த்தீங்கன்னா இங்க இருக்கிற மாதிரி விலைவாசி அங்கே இருக்காது. அங்கே ரொம்ப சீப்பாக இருக்கும். இப்பயுமே கொஞ்சம் சீப் தான். ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவோட கம்பேர் பண்ணும்போது வெஸ்ட் பெங்காலில் பார்த்தீங்கன்னா விலைவாசிலாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். முன்னாடி ரொம்ப இன்னும் கொஞ்சம் கூட கம்மியாக இருக்கும். ஏன்னா அந்த க்ரோத்லாம் அங்கே வரல. ஒரு அக்ரேரியன் எக்கானமியாவே அது இருந்தது. விவசாயம் சார்ந்த ஒரு எக்கானமியாவே இருந்தது. ரொம்ப நாள் தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தாங்க. இண்டஸ்ட்ரியலைசேஷனை அனுமதிக்காம தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதெல்லாம் முதலாளித்துவ விஷயங்கள், அதை நம்ம வளர்ச்சின்னு ஏற்றுக்கூடாது, இப்படி இப்படின்னு பேசிக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் வண்டி நகராதுன்னு புரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் புத்ததேவ் பட்டாச்சாரி என்ன பண்றாரு, இண்டஸ்ட்ரியலைசேஷனை புஷ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. குறிப்பா விவசாய நிலங்களெல்லாம் ஆக்கிரமிச்சு இந்த சிந்தூர் நந்திகிராம் இஷ்யூலாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். துப்பாக்கி சூடெல்லாம் நடத்துறாங்க. எனக்கு எக்ஸாக்டாக தெரில. நான்லாம் காலேஜ் படிக்கும்போது பெரிய இஷ்யூ ஆச்சு. அதெல்லாம் நிறைய பேர் இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அது பேக் ஃபயர் ஆகுது. ஏன்னா நீங்கள் லேண்ட் ரிஃபார்ம்லாம் செய்து பவருக்கு வந்தவங்க, முதலாளித்துவத்துக்கு எதிராக பேசி பவருக்கு வந்தவங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, முதலாளிகளுக்காக மக்கள்கிட்ட இருந்து நிலத்தை பறிக்கிறீங்க. அதுவும் விவசாய நிலத்தை பறிக்கிறீங்க. பறிக்கும்போது அது மக்களை உங்களுக்கு எதிராக திருப்பிடுது. பேக் ஃபயர் ஆகுது, பயங்கரமாக பேக் ஃபயர் ஆகுது. அப்புறம் எப்போ வீழுது, 2011 மம்தா பானர்ஜி பவருக்கு வராங்க, காங்கிரஸோட சேர்ந்து வராங்க. ஸோ இப்போ எதுக்கு இந்த கதையை நான் சொல்கிறேன்னா, அந்த மாதிரியான சேஞ்ச் சொசைட்டியில் வந்திருக்கான்னு நமக்கு தெரில. இப்போ கம்யூனிஸ்டுகள் வீழ்றாங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டு இந்தியா வந்து ஃப்ரீடம் கிடைக்குது. ஒரு விதமான ஒரு சோஷியலிஸ்டிக் செட்டப் தான் இருக்குது இந்தியாவில். நம்ம ரஷ்யாவோட ரொம்ப க்ளோஸாக இருக்கும். நம்ம பெருசாக இண்டஸ்ட்ரியலைசேஷனை பெருசாக புஷ் பண்ணல. ஒரு விதமான முதலாளித்துவமும் அரசோட டாமினேஷனும் இருக்கிற மாதிரியான ஒரு சிஸ்டம் இருக்குது. அப்புறம் 90ஸ்க்கு அப்புறம் பார்த்தோம்னா குளோபலைசேஷன் சூடுபிடிக்க ஆரம்பிக்குது. ஸோ ஃபஸ்ட்டு கம்யூனிஸ்டுகளுக்கு வசதியான சூழல் இருக்குது. இண்டஸ்ட்ரியலைசேஷன் வந்ததுக்கப்புறம் குளோபலைசேஷன் சூடுபிடிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் கம்யூனிஸ்டுகளால் தாக்கு பிடிக்க முடியல. அந்த மாற்றங்களை கம்யூனிஸ்டுகளால் உள்வாங்க முடியல. அந்த மாதிரியான பெரிய சோஷியல் சேஞ்ச் இப்போ திரும்பவும் வெஸ்ட் பெங்காலில் நடந்திருக்கான்னு எனக்கு தெரியல. ஸோ ஒரு பெரிய ஆட்சி மாற்றம் அங்கே நடக்கணும்னா இந்த மாதிரியான சில மாற்றங்கள் கிரவுண்டில் நடக்கணும். ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ ரீசெண்டாக நடந்த விஷயங்கள் வச்சு பார்க்கும்போது பிஜேபி ரேப்பிடாக க்ரோ ஆகிருக்காங்க. எஸ்பெஷலி எப்போ க்ரோ ஆகுறாங்கன்னு பார்த்தோன்னா 2011 0 சீட்ஸ் வாங்குறாங்க. ஏறக்குறைய ஒரு 4-5% ஓட்ஸ் தான் இருக்குது. 2016 பார்த்தீங்கன்னா அவங்களோட ஓட் ஷேர் 2 மடங்கு இன்க்ரீஸ் ஆகுது. 2016 சீட்ஸ் வாங்கினாலும் தெரியல, ஆனால் ஓட் ஷேர் ஒரு 10% மாறுது. ஏன் மாறுது அப்படின்னு பார்த்தோம்னா 2014 பிஜேபி ஜெயிக்கிறாங்க.
பிஜேபி 2014 பவரை கேப்சர் பண்ணதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு வேவ் கிரியேட் ஆகுது. இந்தியா ஃபுல்லாக அது ஒரு பெரிய பூஸ்டர் பிஜேபிக்கு கொடுக்குது. அதுக்கப்புறம் 2016 க்ரோ ஆகிறாங்க. 2021 நிறைய சீட்ஸ் வாங்கிட்டாங்க. 70 சீட்டு கிட்ட வாங்குறாங்க நினைக்கிறேன். ஆமாம், 2021 ஆமாம் 70 சீட்டுக்கு மேலே வாங்குறாங்க. டிஎம்சி 200 சீட்ஸ்க்கு மேலே வாங்குறாங்க. ஸோ பிஜேபி ஒரு 0 அதான் நீங்கள் பார்க்கணும். ஆமாம், காங்கிரஸ் வந்து லெஃப்டோட அலைன்ஸ் வச்சாங்கன்னு நினைக்கிறேன். 0 காங்கிரஸ் வந்து கம்ப்ளீட்டாக வீழ்த்தப்படுறாங்க. காங்கிரஸும் சரி லெஃப்ட்டும் சரி 2016 2021 2 எலெக்ஷன்லையுமே லெஃப்ட்டும் காங்கிரஸும் ரொம்ப மோசமாக தான் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. இன்ஃபேக்ட் இப்போ இந்த எலெக்ஷனில் லெஃப்ட்டும் காங்கிரஸும் தனித்தனியாக நிற்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச அவங்களுக்கு மிகப்பெரிய சிக்கலை என்னவா இருக்கும்னா, உன்னால தான் நான் தோத்தேன், என்னால் தான் நீ தோத்தேன்னு சண்டை போட்டு தான் பிரிஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக மோசமாக பெர்ஃபார்ம் பண்ணுறீங்கன்னா திரும்ப நீங்கள் கன்னியூவே பண்ண முடியாது அலைன்ஸ் இல்லை. இப்போ நானும் நீங்களும் சேர்ந்து ஒரு வேலை பார்க்குறோம், அது பெரிய தோல்வியில் போய் முடிஞ்சதுன்னு வச்சுப்போம். நம்ம 2 பேரும் சேர்ந்து அதுக்கப்புறம் அந்த வேலையை பண்ண முடியாதுல்ல. நமக்கு பெரிய முரண்கள் இல்லாமல் இருக்கலாம், நமக்கு பெரிய மோதல்கள் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ரிசல்ட் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணலாம், சேர்ந்து ஒர்க் பண்ண முடியாது. அந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு இப்போ தள்ளப்பட்டிருக்காங்க. ஸோ காங்கிரஸை பொறுத்தளவில் இப்போ ஸ்ட்ராட்டஜியை மாற்றிட்டாங்களாம். கட்சியை வளர்க்கணும் வெஸ்ட் பெங்காலில். தமிழ்நாட்டில் எப்படி பேசினாங்கல்ல, விஜயோட சேர்ந்தா காங்கிரஸை வளர்த்துடலாம், காங்கிரஸ் ஒரு பெரிய இயக்கமாக்கிடலாம், விஜயோட சேர்ந்தாச்சுன்னா ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தெலுங்கானா, தமிழ்நாடு எல்லா இடத்துலையும் வளர்த்தலான்னு பேசினாங்கல்ல. அந்த மாதிரி இப்போ அங்கேயும் ஒரு புது ஸ்ட்ராட்டஜி போட்டிருக்காங்க. தனியாக இண்டிபெண்ட்டாக நமக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கணும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஸோ அதனால தனியாக நிற்கிறாங்க, லெஃப்ட்டும் தனியாக நிற்கிறாங்க. இப்போ சிக்கல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிஎம்சிக்கு ஓட்ஸ் உடையுது. காங்கிரஸ் கிட்ட இருக்கிறது முஸ்லீம் ஓட்ஸ் தான், லெஃப்ட் கிட்ட இருக்கிற ஓட்ஸும் மோஸ்ட்லி ஆன்டி பிஜேபி ஓட்ஸ், இந்த மாதிரியான ஓட்ஸ் தான். அது போக இப்போ லெஃப்டில் பார்த்தீங்கன்னா இந்தியன் செக்குலர் ஃப்ரண்ட்னு ஒரு அமைப்பு இருக்குது, ISF அப்படின்ற ஒரு பார்ட்டி இருக்கு. சித்திக்னு ஒருத்தர் வந்து ஜெயிச்சிருக்காரு, அவர் சிட்டிங் எம்எல்ஏ. இப்போ 2021 பிஜேபி டிஎம்சி தாண்டி ஒருத்தர் தான் ஜெயிச்சது, அவர் எம்எல்ஏ. அவர் இப்போ லெஃப்டோட இருக்கார். ஸோ அவரும் மோஸ்ட்லி பார்த்தோன்னா முஸ்லீம் ஓட்ஸை டார்கெட் பண்ணுறாரு. மம்தா பானர்ஜி அவரை ரொம்ப ஸ்ட்ராங்காக அட்டாக் பண்ணாங்க, அவரையும் அட்டாக் பண்ணாங்க, லெஃப்ட் பார்ட்டிஸையும் அட்டாக் பண்ணாங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து எங்கள் மைனாரிட்டி ஓட்ஸை உடைக்க பார்க்குறாங்க, ஸோ பிஜேபிக்கு மறைமுகமாக வேலை பார்க்குறாங்க அப்படின்றது தான் மம்தா பானர்ஜியோட குற்றச்சாட்டு. ஸோ இப்போ ISF பார்த்தோன்னா இப்போ லெஃப்டோட இருக்காங்க. அது போக நம்ம ஒவைசி இருக்காரு, ஒவ்வொரு இடத்துக்கும் போய் ஒரு கடையை போடுவார். இப்போ இங்கே தமிழ்நாடு எலெக்ஷனில் திமுக ஆதரிக்கணும் நம்ம அப்படின்னாரு. தமிழ்நாடு கூட என்னன்னா முஸ்லீம் பாப்புலேஷன் எவ்வளோ இருக்கும் தமிழ்நாட்டில்? 10% இருக்கும். 10 இருக்குமா? எனக்கு அவ்வளோ மேபி இருக்கலாம். மைனாரிட்டியாக பார்த்தா ஃபுல்லாக அங்கே ஏற்கனவே 30% இருக்கு, 27-28% இருக்காங்க வெஸ்ட் பெங்காலில். ஸோ ஒவேசி மாதிரியான ஒரு ஆள் நினச்சாருன்னா கொஞ்சம் டேமேஜ் ஏற்படுத்த முடியும். அப்புறம் முஸ்லீம்ஸுக்கு நிறைய அதிருப்தியும் அங்கே இருக்கும். ஸோ இப்போ ஒவேசி அங்கே போய் எனக்கு தெரியல ஒரு 10 சீட்டுக்கு மேலே அங்கே நிற்கிறாருன்னு நினைக்கிறேன். பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாலும் தெரியல, பட் அவரோட வேலை என்ன, முஸ்லீம் ஓட்ஸை உடைக்க போகிறார். அது மம்தாக்கு தான் அது டேமேஜ். ஸோ லெஃப்ட் ஓட்டை உடைக்கிறாங்க, காங்கிரஸ் ஓட்டை உடைக்கிறாங்க, ஒவேசி உள்ள வந்து கொஞ்சம் ஓட்டை உடைக்கிறாரு. இதெல்லாம் பெரிய அளவுக்கு இல்லை. இப்போ நம்ம தமிழ்நாட்டை பேசும்போது விஜய் ஓட்டை உடைக்கிறாரு, NTK ஓட்டை உடைக்கிறாங்கலாம் சொல்கிறோம், அது பெரிய ஓட்ஸ். அது NTK 8% இருக்குது, விஜய்க்கு 10க்கு மேலே இருக்கும். அங்கே அந்த மாதிரி இல்லை, பட் மம்தாக்கு இந்த சின்ன சின்ன சிக்கல்கள்லாம் இருக்குது. ஸோ அதனால் மம்தா அந்த வகையில் கடுப்பில் இருக்காங்க. காங்கிரஸும் லெஃப்ட்டும் நமக்கு எதிராக செயல்படுறாங்க அப்படின்ற கோபம் இருக்கு. அதனால தான் பிரச்சாரத்தில் கூட வந்து ஸ்டாலின்லாம் அட்டாக் பண்ணியிருந்தாங்கல்ல. எலெக்ஷன் கமிஷன் வந்து எங்களுடைய அதிகாரிகள்லாம் மாத்துறாங்க, ஆனால் தமிழ்நாட்டில் ஒன்றுமே பண்ண மாட்டாங்க அவங்க அப்படின்னு காங்கிரஸையும் MK ஸ்டாலினையும் சேர்த்து அட்டாக் பண்ணி, எங்களை அடிக்கிறதுல பிரச்சனை இல்லை, அவங்களையும் சேர்த்து கவனிங்க, எங்களை மட்டும் என்ன பண்ணுறீங்க அப்படின்றாங்க அவங்க. அது ஒன்று. ரெண்டாவது, நான் இன்னொரு ஃபேக்டர் என்ன பார்க்குறேன்னா, நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி பிஜேபி நேஷனல் லெவலில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும்போது வெஸ்ட் பெங்கால்லையும் அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. 2014 பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் பிஜேபிக்கு நேஷனல் லெவலில். 2016 அதோட தாக்கம் இருக்கு. 2014 நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க நேஷனல் லெவலில், வெஸ்ட் பெங்காலில் 2016 அந்த இம்பாக்ட் இருக்கு. 2 மடங்கு ஓட்டு இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணால் வெஸ்ட் பெங்கால்லையும் இம்பாக்ட் இருக்கு. அப்போ மோசமாக பெர்ஃபார்ம் பண்ணால் அந்த ஒரு கேள்வியும் இருக்கு. 2024 பிஜேபி எதிர்பார்த்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணல. ஸோ அதோட இம்பேக்ட் வந்து மேபி வெஸ்ட் பெங்காலில் இருக்கலாம் அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்கு. இப்போ அமித்ஷா என்ன சொல்றாருன்னா, 152 இடங்கள்ல இப்போ ஃபர்ஸ்ட் ஃபேஸ் நடந்திருக்கு எலெக்ஷனு, நாங்கள் 110 இடங்களில் வின் பண்ணுவோம் அப்படின்னு அமித்ஷா அவர்கள் பிரச்சாரத்தில் பேசுறாரு. எனக்கு தெரியல, மேபி வின் பண்ணலாம், வின் பண்ணாமலும் இருக்கலாம். ஆனால் அரசியல்வாதிகளை பொறுத்தளவில் எலெக்ஷன்லாம் நாங்கள் ஜெயிப்போம் தான் சொல்லுவாங்க.
எலெக்ஷன்ல ஓட்டு முடிந்தாலும் அதான் சொல்லுவாங்க. இங்க இன்ஃபேக்ட் இப்ப 2வது ஃபேஸ் இருக்கு. அப்ப அந்த கான்ஃபிடன்ஸை கண்டிப்பா வெளிப்படுத்த தான் செய்வாங்க. மோடி வேற அங்கேயே முகாமிட்டு தொடர்ச்சியா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. ஆமா, இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா, பிஜேபியை பொறுத்தளவில் அன்எம்ப்ளாய்மெண்ட் அங்கே இருக்குது, க்ரோத் இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அப்புறம் அகதிகள் நிறைய பேர் பங்களாதேஷ்லேருந்து உள்ள இன்ஃபில்ட்ரேட் ஆகுறாங்க. இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை டிஎம்சி மேலே வைக்கிறாங்க. டிஎம்சி என்ன சொல்கிறாங்க, பார்டரை நீங்கள் தான் ப்ரொடெக்ட் பண்ணணும், ஸோ அகதிகள் வராங்கன்னா அது உங்கள் பிரச்சனை அப்படின்றாங்க. 2வது மம்தா என்ன பண்ணுறாங்கன்னா, பங்களாதேஷ் ஐடென்டிட்டி எடுக்கிறாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறது அகதிகள் அங்கிருந்து வராங்கன்னு, ஸோ இவங்க பங்களாதேஷ் அடையாளத்தை கையில் எடுக்கிறாங்கன்னா நாங்கெல்லாம் பங்காளிகள் அப்படின்ற அந்த ஸ்டாண்ட்ல அவங்க போறாங்க. அவங்க அஃப்கோர்ஸ் ஓப்பனா அவங்க இன்ஃபில்ட்ரேஷன் ஆதரிக்கல, பட் அவங்க பங்களாதேஷ் அடையாளத்தை அவங்க கையில் எடுக்கிறாங்க, அந்த பெங்காலி ஐடென்டிட்டி எடுக்கிறாங்க. அதை சொல்றது மட்டும் இல்லாம இவங்க வெளியூருக்காரங்கன்றாங்க. ஆமா, நான் இங்கே பிறந்தா இங்கே உயிர் விடுவேன், ஸோ அவங்களாம் வெளியூருக்காரங்க, இவங்க நம்ம ஊருக்காரே இல்லை, இங்கே வந்து பேசிட்டு இருக்காங்க, இவங்களை சேர்த்துக்காதீங்க அப்படின்றாங்க அவங்க. ஸோ அதனால இதுல எந்த அரசியல் எடுபடும் நமக்கு தெரியல. ஒன்று, ஒரு நேஷனல் பார்ட்டி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னா அது ரீஜனலாகவும் போலரைஸ் பண்ணும். ஸோ பிஜேபி வந்து ஒரு ஹிந்துத்துவா பொலிட்டிக்ஸ் அவங்க கையில் எடுக்கிறாங்கன்னா, ஹிந்துத்துவா நேஷனலிசம் கையில் எடுக்கிறாங்கன்னா, அது இங்கேயும் ஒரு போலரைசேஷனை கிரியேட் பண்ணும். ஸோ அது பார்ப்போம், அது எப்படி நடக்குதுன்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே பங்களாதேஷில் இருக்கு. ஓகே, இன்னொரு பக்கம் மம்தா அவர்கள் பேசும்பொழுது உறுதியாக நம்ம வெஸ்ட் பெங்காலை கைப்பற்றிடுவோம், அதன் பிறகு டெல்லி தான் அப்படின்றாங்க. நாங்கள் இந்தியா முழுக்க பல்வேறு கட்சிகளை நான் இணைச்சு டெல்லியை கைப்பற்றுவேன் அப்படின்றாங்க. ஸோ அதுக்கான வாய்ப்பு இருக்குமா, எப்படி பார்க்குறீங்க? அதுக்கான வாய்ப்பு டெஃபினட்டாக பெருசாக இருக்காது. ஆனால் இவங்க எல்லாத்துக்கும் அந்த ஆம்பிஷன் இருக்குது. இப்போ ஸ்டாலின் அவர்களுக்கும் இருக்குது, நேஷனல் ஆம்பிஷன்ஸ் இருக்குது. மம்தா தான் சொல்கிறாங்க, நம்ம இங்கே வெஸ்ட் பெங்காலை ஜெயிச்சதுக்கப்புறம் நம்ம டெல்லிக்கு போக வேண்டியதான், டெல்லியில் நம்ம பாஜகவை விரட்டடிக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க பேசுகிறாங்க. ஸோ இப்போ இது காட்டக்கூடிய விஷயம் என்ன, இவங்க காங்கிரஸ் தூக்கி வெளியே போடுறது ரெடி ஆயிட்டாங்கன்னா நம்ம பார்க்கணும். காங்கிரஸ் தேவையில்லை, நானே இந்த வேலையை பார்த்துக்கிறேன்ற இடத்துக்கு இவங்க வந்துட்டாங்க. காங்கிரஸ் ஒழுங்கா செய்ய மாட்டாங்க. ஆமா, இந்த ஆட்டத்துக்குள்ள காங்கிரஸுக்கு எந்த ரோலுமே இல்லை. ஸோ இப்போ இந்த எலெக்ஷன்ல இப்போ இந்த 5 ஸ்டேட் எலெக்ஷன் நடக்குது இல்லை, இதுல அந்த இந்தியா அலைன்ஸ்ல முரண்கள் பெருசா வெளிப்படுது. தமிழ்நாட்டிலையும் காங்கிரஸ் வந்து பிரச்சனை கொடுத்துட்டு இருக்காங்க. எனக்கு என்னமோ இதுக்கப்புறம் காங்கிரஸ் டிஎம்கே அலைன்ஸ் இருக்குன்னு தோணல. தமிழ்நாட்டு வந்ததுக்கு அப்புறம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளவு மோதல்கள் வந்துருச்சு. ராகுலும் எம்கே ஸ்டாலினும் பிரச்சாரம் கூட சேர்ந்து பண்ணல. வெஸ்ட் பெங்காலில் இப்போ இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு, தனியாக காங்கிரஸ் கண்டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பெரிய ஃபேசஸ் எதிர்ப்பு அதெல்லாம் பேசிக்கிட்டு கடைசியில் வெஸ்ட் பெங்காலில் 3 முனையில் நிற்கிறாங்க. இத்தனைக்கும் லெஃப்ட்டுக்கும் காங்கிரஸுக்கும் அங்கே ஒன்றும் கிடையாது, 0 சீட்ஸ். அப்போ குறைந்தபட்சம் ரைட்டு நாங்கள் ஃபேசிசத்தை வீழ்த்த போகிறோம், அதுக்காக நாங்கள் டிஎம்சியோட போய் சேர போகிறோம் அப்படின்னாவது இருக்கலாம். சரி, லெஃப்டாவது பரவாயில்ல, அவங்க டிஎம்சியோட சேர மாட்டாங்க, காங்கிரஸ் போய் சேரலாங்க. இதுக்கு முன்னாடி சேர்ந்துருக்காங்களே, லெஃப்ட்டை நீங்கள் தானே வீழ்த்தீங்க சேர்ந்து. 2011 டிஎம்சியோட காங்கிரஸ் சேர்ந்து தான் வீழ்த்துறாங்க லெஃப்ட்டை. அதுக்கப்புறம் தான் டிஎம்சி காங்கிரஸ் எழுதிக்கி போடுறாங்க. ஸோ அதனால நீங்க சேர்ந்துருக்கீங்க, உங்களுக்கு அந்த ஹிஸ்டரி இருக்கு, அப்ப நீங்க போய் சேரலாமே. இன்ஃபேக்ட் காங்கிரஸ் வந்து பிரிஞ்சது தானே டிஎம்சி 90s எண்ட்ல நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு அப்போ பாஜக எதிர்ப்பு இதெல்லாம் கவலை கிடையாது. அங்கே இருக்கிற அந்த சின்ன பார்ட்டியை நாங்கள் பெருசாக வளர்க்க போகிறோன்ற கதை சொல்கிறீங்க. அப்புறம் கேரளா சொல்லவே வேண்டாம், யூடிஎஃப்பும் எல்டிஎஃப்பும் மாற்றி மாற்றி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. யூடிஎஃப் வந்து எல்டிஎஃப் தான் பிஜேபியோட பி டீம்ன்றாங்க, யூடிஎஃப் தான் பிஜேபியோட பி டீம்ன்றாங்க. ஸோ இந்த முரண்கள்லாம் இருக்குது. ஸோ காங்கிரஸ் பார்ட்டி ஒரு லைபிலிட்டியாக மாறிட்டு இருக்கு. மம்தா பானர்ஜிக்கு காங்கிரஸ் பார்ட்டி ஒரு லைபிலிட்டி, தமிழ்நாட்டில் டிஎம்கேவுக்கு காங்கிரஸ் பார்ட்டி ஒரு லைபிலிட்டி. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, காங்கிரஸ் இல்லாமல் நம்ம காரியத்தை நடத்தலாம் அப்படின்ற மாதிரி இவங்க போகிறாங்க. 2வது, காங்கிரஸ் ஒரு 3 எலெக்ஷனாக மோதிட்டு இருக்காங்க பிஜேபியோட. காங்கிரஸால் தனியாக ஜெயிக்க முடியல. 14, 19, 24 எத்தனை தடவை தான் இனி காங்கிரஸுக்கு வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருக்க முடியும்? இவ்வளோ நாளாக காங்கிரஸோட பயணிக்கிறாங்கன்னா ரைட்டு, ஏதோ ஒரு பாயிண்ட்ல காங்கிரஸ் ஜெயிச்சிருவாங்க, நம்மளும் அதிகாரத்தில் கையை வச்சிடலான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ அதுக்கும் வாய்ப்பு இல்லை. ஸோ அப்போ ரைட்டு, காங்கிரஸ் இல்லாமல் ஒரு 3rd ஃப்ரண்ட் ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்ற ஐடியா மேபி அவங்களுக்கு இருக்கலாம். ஏன்னா இப்போ சிக்கல் என்னன்னு பார்த்தோம்னா, ஒன்லோ காங்கிரஸ் இல்லாமல் இருக்கணும், இல்லைன்னா காங்கிரஸ் ஸ்ட்ராங்காக இருக்கணும். காங்கிரஸ் 2க்கும் நடுவில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒன்லோ யூபிஏ 1 and 2 மாதிரி இருக்கணும், அலைன்ஸ் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணணும்னா, இல்லைன்னா காங்கிரஸ் பார்ட்டி ஒரு ரீஜனல் பார்ட்டி மாதிரி சின்ன பார்ட்டியாக மாறி இருக்கணும். இது காங்கிரஸ் பார்ட்டி நடுவில் இருக்காங்க, 100 சீட் வாங்கிட்டு உட்காந்துருக்காங்க. காங்கிரஸை தூக்கியும் வெளியே போட முடியல, காங்கிரஸை சேர்த்துக்கவும் முடியல. காங்கிரஸை சேர்த்துக்கிட்டா யூபிஏ 1 and 2 ஸ்டைலில் ரொம்ப கெத்தா பிஹேவ் பண்ணுறாங்க. ஆனால் அந்தளவுக்கு சீட்ஸும் இல்லை அவங்க கிட்ட. ஒரு 200+ சீட்ஸ் வந்து அப்படி பிஹேவ் பண்ணால் பரவாயில்ல, நீங்கள் 100 சீட்ஸ் வச்சு அந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறீங்க. ஸோ சிறிய கட்சிகளுக்கு பெரிய டார்ச்சராக இருக்குது. லோக்கல் எலெக்ஷன்ஸ்லாம் வரும்போது காங்கிரஸ் பார்ட்டி அதை வாய்ப்பாக பயன்படுத்தி வளர்ந்துடலான்னு பார்க்குறாங்க.
பீகாரில் நல்ல எடுத்துக்காட்டு. சரி வளர்ந்தாலும் பரவாயில்ல, அங்கே சொதப்பவும் செய்கிறாங்க. ஸோ இப்போ இந்த ரீஜனல் பார்ட்டிஸ்லாம் காங்கிரஸ் பார்ட்டியை காலி பண்ணலான்னு பார்க்குறாங்க. வெஸ்ட் பெங்கால்லையும் அப்படிதான். இப்போ பீகாரில் தேஜஸ்வி அந்த மைண்டில் தான் இருப்பார், அகிலேஷ் யாதவ் அந்த மைண்டில் தான் இருப்பார், ஸ்டாலினும் அப்படி தான் யோசிப்பார். காங்கிரஸை நம்ம கேம்லேருந்து வெளியேற்றிடலாம் அப்படின்ற மாதிரி. யூஸ் இல்லை. ஆமாம், யூஸ் இல்லை ஒன்று, ரெண்டாவது உபத்திரவமாகவும் இருக்காங்கன்னு பார்க்குறாங்க. பிரச்சனை கொடுத்துட்டு இருக்காங்க. ஆமாம், உள்ள வண்டியில் ஏற்ற முடியல அவங்கள, ஓகே, ஃபிட் ஆகாமல் இருக்காங்க. ஸோ அதனால் காங்கிரஸுக்கு இது சிக்கல்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போது மீண்டும் 4வது முறையாக மம்தா வருவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குன்றீங்க வெஸ்ட் பெங்காலில்? ஒப்பீனியன் போல்ஸ் நிறையா நான் பார்த்தளவில் மம்தாவுக்கு ஒரு சின்ன எட்ஜ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு ஒப்பீனியன் போல்ஸ் மேலே பெரிய நம்பிக்கை இல்லை. நமக்கு தெரியல, ரிசல்ட் வரட்டும். நம்ம எதையுமே இப்படி தான் நடக்கும்னு சொல்ல முடியாது. கம்யூனிஸ்டுகள் ஒரு 34 இயர்ஸ் ஆட்சி பண்ணியிருக்காங்க, இவங்க ஒரு 15 இயர்ஸ் ஆட்சி பண்ணியிருக்காங்க. 15 இயர்ஸுமே பெரிய டியூரேஷன் தான். ஸோ அப்போ இந்த ஸ்டேட்டுக்கு வேற ஒரு கேரக்டர் இருக்குது. தமிழ்நாட்டில் யாருமே 3 தடவை தொடர்ந்து ஜெயிச்சது கிடையாது. ஆனால் அந்த ஸ்டேட்டில் எம்ஜிஆர் மட்டும் பண்ணியிருக்காரு. சாரி, ஆமாம், எம்ஜிஆர் பண்ணியிருக்காரு. பட் அதுக்கப்புறம் ஜென்ரலாக பார்த்தோன்னா மாற்றி தான் வந்துட்டுருக்கு. பட் அந்த ஸ்டேட்டில் பார்த்தோன்னா இவர் ஒரே சிஎம் வந்து 20 இயர்ஸ்க்கு மேலே இருக்கார், 24 இயர்ஸ் இருக்கார், இன்னொருத்தர் 10. அப்புறம் மம்தா பார்த்தீங்கன்னா ஒரு 3 டேர்ம்ஸ் பார்த்தோன்னா அவங்க இருக்காங்க. ஸோ அதோட கேரக்டர் வேற மாதிரி இருக்குது. நம்மள மாதிரி ஷஃபில் ஆகிக்கிட்டே இல்லை, இங்கே அங்கன்னு போகல. அதனால நமக்கு தெரியல அங்கே எப்படி பேட்டர்ன் இருக்குன்னு நமக்கு தெரில. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனால் அங்கே நிறைய பிரச்சனைகள் இருக்குது, அது நமக்கு தெரியுது. இப்போ பிரிட்டிஷ்காரங்க காலத்துலலாம் பெங்கால் ப்ராவின்ஸ் ஒரு ப்ரெஸ்டீஜியஸான ஒரு ப்ராவின்ஸ். அது ரொம்ப செழிப்பான ஒரு ப்ராவின்ஸ். ஒட்டுமொத்த பொருளாதாரத்தில் 40% அங்கேருந்து தான் வந்தது. கல்கட்டா முக்கியமான ஒரு சென்டராக இருந்தது. இன்னைக்கு கல்கட்டாலாம் நொடிஞ்சு போச்சு. அன்னைக்கு இருந்த அந்த பழைய விஷயங்கள்லாம் ஒன்றும் இல்லை, முக்கியத்துவத்தை இழந்துருச்சு. கல்ச்சர்லாமும் பெரிய ஒரு ஹப்பாக இருந்தது. இன்னைக்கு ரெண்டாவும் உடஞ்சிருச்சு. ஒரு சைடில் பங்களாதேஷ், இன்னொரு சைடில் இங்கே வெஸ்ட் பெங்கால். ஸோ அதனால் பெரிய ஒரு வீழ்ச்சியில் தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. வெஸ்ட் பெங்கால் பெரிய ஒரு வீழ்ச்சியில் இருக்குது. சில நேரங்கள் பார்க்கும்போது இந்த படங்கள்லாம் பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கும். இவ்வளவு ஒரு பெரிய ஒரு கல்ச்சுரல் சிக்னிஃபிகன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு மக்களால் தான் அந்த மாதிரியான படங்கள்லாம் பண்ண முடியும். பெங்காலி மூவிஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். சத்யஜித் ரே மூவிஸ்லாம் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்மள மாதிரி பெரிய மார்க்கெட்லாம் கிடையாது, பெரிய மெகா பட்ஜெட் மூவிஸ்லாம் எடுக்க மாட்டாங்க. ஆனால் சின்ன சின்ன படங்களையும் ரொம்ப அழகாக எடுத்திருப்பாங்க. அதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணணும்னா இரானியன்ஸுக்கு பண்ண முடியுது பாருங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கல்ச்சர் இருக்குது, பெரிய ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. அதனால தான் ஈரான்காரங்கனால நல்ல படங்கள் ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. பெங்காலிஸுக்கும் அது பொருந்தும். பதர்பாஞ்சலி ஆமாம், ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் ரொம்ப அழகாக. இப்போ எனக்கு தெரியல, ஞாபகம் அதாவது பேங்க்ல இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு, பார்ட் டைம்ல அப்பப்போ எடுப்பாரு, காசை சேர்த்து கொஞ்சமாக எடுப்பாரு அப்படிம்பாங்க அந்த காலத்தில். நான் வேணா பார்த்துருக்கேன். ரொம்ப அருமையான ஒரு படம், ரொம்ப இன்டென்ஸாக இருக்கும். ஸோ அதனால இன்னைக்கு பெரிய ஒரு வீழ்ச்சியில் இருக்கு. இன்னைக்கு இவ்வளோ வயலன்ஸ், பொருளாதாரம் கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் ஆகி போயிருக்கு. அதுக்கு கிரெடிட் வந்து கம்யூனிஸ்டுகளுக்கு முக்கியமாக கொடுக்கணும். வீழ்ச்சிக்கு பிஸ்னஸ் எல்லாம் ஃபுல்லாக காலி பண்ணிட்டாங்க. முதலாளிகளுக்கு எதிராக அரசியல் பண்ணுறேன் அது இதுன்னு சொல்லிட்டு அங்கே பிஸ்னஸ் பண்ண முடியாத ஒரு சூழலை ஏற்படுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் பிஸ்னஸ் பண்ணலான்னு முயற்சி பண்ணும்போது அது திருப்பி பேக் ஃபயர் ஆகுது. ஏன்னா நீங்கள் தான் பிஸ்னஸ்க்கு எதிரான ஒரு என்வரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி பிஸ்னஸ்க்கு ஃபேவரபுளான என்வரான்மெண்ட் கிரியேட் பண்ணலாம்னா நீங்கள் கிரியேட் பண்ண சிஸ்டமே அவங்களை தூக்கி போட்டுருச்சு. இன்னைக்கு இவ்வளோ மோசமாக அவங்க இருக்காங்க. இதில் ஆச்சரியமான விஷயம் என்னென்னா கம்யூனிஸ்டுகள் அது இதுன்னு பேசுகிறாங்க. 2016 எலெக்ஷன் பாருங்க, கம்யூனிஸ்டுகளோட வீழ்ச்சி ஏற்படுது. யார் அந்த இடத்த ஃபில் பண்ணுறா? பிஜேபி. பெரிய முற்போக்கு பேசக்கூடிய கம்யூனிஸ்டுகளை பிஜேபி ஃபில் பண்ணுறாங்க. அப்போ இது காட்டக்கூடிய விஷயம் என்ன? நீங்கள் 34 வருஷம் ஆட்சி பண்ணி என்ன பண்ணீங்க? இன்னைக்கு பிஜேபி தான் அங்கே பவருக்கு வராங்க. ஸோ அதனால பார்ப்போம் யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்ப்போம். நிறைய விஷயங்களை மட்டும் பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி.